இது பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச், ஓகேவா? இதுலேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டு எங்கே போகுதுன்னு பாருங்கள். அது அப்படியே போய் அங்கேருந்து அப்படியே போய் அப்படியே கடலை சேர்ந்துருச்சுங்க. அவ்வளோதான். நல்ல ஸ்பாட்டை காட்டினா தானே நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்கும். வர்க்கலால் எதிர்பார்க்குற எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்துட்டு அந்த லைட் ஹவுஸ் பாருங்க. வர்க்கலால் எவ்வளோ ஃபாரினர்ஸ் வராங்களோ அதை விட ஒரு படி அதிகமாகவே இந்த கோவளத்தில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. கைஸ், வெல்கம் பேக் டு மேப் அண்ட் மீ சேனல். ஸோ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும். ட்ரிவாண்ட்ரத்தில் தான் இருக்கிறோம். ஸோ ட்ரிவாண்ட்ரத்தில் கோவளம் பீச் தான் வந்திருக்கிறோம். அண்ட் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பீச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கோவளம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கோவளம் பீச் வந்துட்டு அவ்வளோ ரீச் ஆகலை. நிறைய பேர் வந்துட்டு இந்த வர்க்கலா அந்த மாதிரி பீச்சுக்கு தான் வந்துட்டு நிறைய பேர் படையெடுத்து போகிறீங்க. பட் ஆனால் கோவளம் பீச்சுலேயும் வந்துட்டு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் கோவளம் சப்போஸ் வந்து வர்க்கலா போனீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? பீச்சு, அதுக்கப்புறம் இந்த நைட்டு கிளிஃப் இது பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ். பட் ஆனால் இங்கேயும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். ஸோ அதனால வந்துட்டு இங்கே இல்லை. சொன்னால மறுபடியும் வந்துட்டு ஹெலிகாப்டர் வருது பாருங்கள். இப்போ அப்படியே மறுபடியும் சுற்றுது பாருங்கள். அப்படியே நான் ஜூம் பண்ணல, நான் அப்படியே வெளியே வச்சு தான் காட்டுறேன். இப்போ அப்படியே கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ 3 வருது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அங்கே ஒன்று போகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 4-5 வந்துட்டு சுற்றி இருக்குது. கைஸ், ஆமாம், யாராச்சும் சப்போஸ் யாராச்சும் காணோம்னாலும் கூட இப்படி தேடுவாங்க. ஆனால் இவங்க காணோன்னு தேடுற மாதிரிலாம் இல்லை. லைட் ஹீட்லாம் போட்டு நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கைஸ் இங்கே பாருங்கள், ஒன்று நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச், ஓகேவா? இதுலேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டு எங்கே போகுதுன்னு பாருங்கள். இது நல்ல தண்ணியாக எனக்கு தெரில, ஆனால் வந்து மேபி நல்ல தண்ணியாக தான் இருக்கலாம். அது அப்படியே போய் அங்கேருந்து அப்படியே போய் அப்படியே கடலை சேர்ந்துருச்சுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் கடலோட ஃபோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடலோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ்? அதுக்கப்புறம் கடல் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்ப கடல் தள்ளி வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட் காட்டுறவாங்க. இது யாரோ ஹியூமன் மேடு மாதிரி இருக்குது. இந்த பார்த்தீங்களா? கைஸ், இது வந்துட்டு கோவளம் பீச், நமக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிறது. சேட்டா எத்தனை மணி வரைக்கும் விட ஒப்புவா? எத்தனை மணி வரைக்கும் அலவுடு? 6:15 இருக்கா? ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6:15 வரைக்கும் தான் இந்த ஸ்பாட் வந்துட்டு அலோடு. ஸோ இது வந்துட்டு இது ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது என்னன்னு தெரில, எனக்கு கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அங்கேருந்து ஒரு 4, இங்கே ஒரு 2. இன்னும் நடக்கிறதே தெரில. இன்னும் சுனாமி வந்துருமோ? எத்தனை பேர் அழிய போகிறாங்கன்னு பார்க்குறாங்களோ?
இது பாருங்க இது பாருங்க புலக்கையாட் இருக்குது. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சுற்றுன்னு தெரியல. கண்டிப்பாக இவங்க கத்துறதுல கேட்காதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5, இந்த புலக்கையோட 6 ஹெலிகாப்டர் சும்மா சுற்றி சுனாமினா வந்துச்சுன்னா ஓடுற கூட அசதி இல்லைங்க கைஸ். அவ்வளோதான். நான் டப்புன்னு அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி போய் நின்றுவேன் கைஸ். இதுதான் இங்கே ஸ்பாட்டு கைஸ். நைட் லைஃப் ஆஃப் கோவளம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் போவோம் நம்மளோட அடுத்த எபிசோடாக காட்டுறேன் கைஸ். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் இங்கேருந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டு சக்கரே அப்படின்னு ஒரு சாங் போட்டு இது போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோக்கு வந்துட்டு 52 பேர் தான் பார்த்துருந்தீங்க, யாருமே பார்க்கல. ஸோ அதே வீடியோ அதே இடத்த வந்துட்டு நான் ஏன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டை காட்டினா தானே நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி 2 மீட்டர் வேண்டாம் வந்துட்டேன். ஆனாலும் வந்துட்டு ஏன் மறுபடியும் வரேன்னா ஒரு மோஸ்ட் ஹார்ட் டச்சிங் ஒரு ஸ்பாட்டு. நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ஒர்க்கெலாம் விட்டுட்டு கோவளம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒர்க்கெல்லாம் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு என்னெல்லாம் இல்லையோ, ஐ மீன் என்னெல்லாம் வந்துட்டு காஸ்ட்லி வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை விட பெட்டராக வந்துட்டு இங்கே எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் ஏன் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கோவளம் வந்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வரலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரலாம், ஆஸ்வெல் வந்துட்டு இந்த கப்பல் ஸ்பாட் எல்லாமே வரலாம். ஏன்னா வந்துட்டு ஃபேமிலி வந்தால் கோவில், அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு இந்த டிவோஷ்னல் ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் ஆஸ்வெல் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம்னா இந்த கோவளம் பீச்சு, அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு ஒரு ஃபுட் ஹப்புன்னு கூட சொல்லலாம். ஏன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலுமே வந்துட்டு யாரோ தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்க்யூ டீம் இதுவும் வந்துட்டு கவர்மெண்ட்டோட தான் நான் நினைக்கிறேன், தெரியுதா? அது இல்லாமல் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் அந்த இது வருது பார்த்துங்க. ஏன்னா இங்கே பாரு, இங்கேயும் தெரியுது பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிஃப் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இப்படி போய் அப்படியே பாருங்கள் எவ்வளோ தூரன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மறுபடியும் வேறு ஃப்ளைட் ஏதோ வருது. நான் கேட்குறேன் அவர்கிட்ட என்னன்ட்டு. இங்கே வந்துட்டு ஒரு லோக்கல் சப்போர்ட்டு லைஃப் கார்டு. இது பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்ட்டு. ചേട്ടാ എന്താ പരിപാടി? അത് നാലാം തീയതി ശംഖുമുഖം എയർ ഷോ. എയർ ഷോ ഓക്കെ. അതിനൊരു റിഹേഴ്സൽ ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി ഇവിടെ വരില്ല. ഓ ഓക്കെ. എവിടെയാണ് ഫംഗ്ഷൻ നടക്കണേട്ടെ? ശംഖുമുഖം എയർപോർട്ട് നിയർ. ഒരു എയർപോർട്ട് നിയർ. ഓക്കെ, താങ്ക് യു. என்னன்னா 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாமா, ஏர் ஷோ நடக்குதாமா. அதுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வராங்க. ஸோ அதனால் அதுக்கு ரிஹர்சல் தான் இவங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோலாம் அலை அடிக்காது. ஆனால் என்னன்னு தெரியல, இவ்வளோ அலை இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ அலை அடிக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம ட்ரிப்பு வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 நாள் மழையே வரல. ஆனால் நியூஸில் பார்க்கும்போது வந்துட்டு அது சைக்ளோன்ஸ் ஃபார்மாக இருக்குது, அப்படி இப்படி ஆச்சா ஊச்சான்ட்டு நம்மளை வர வேண்டாம் பயப்படுத்திட்டாங்க. பட் ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டெப். மேப் அண்ட் மீல லைவ் போகலான்னு பிளானு. வர்க்கலால் எதிர்பார்க்குற எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்துட்டு அந்த லைட் ஹவுஸ் பாருங்க, அது வந்துட்டு இந்த கோவளத்துல தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கோவளத்து நியர்பையே வந்துட்டு நிறைய ட்ரிவாண்ட்ரம் போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க எவ்வளோ கப்பல் போகுது பாத்தீங்களா. எல்லாமே மேபி ட்ரிவாண்ட்ரம் போர்ட்டுக்கு தான் போகுதோ என்னன்னு தெரில. ஸோ அங்கே போகலாம். அப்படியே இந்த பீச்சை சுற்றி காட்டும். அங்கேயும் பீச் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டியிருப்பேன். அந்த பிளாக் சாண்ட், அந்த ரிவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கடலுக்குள்ள போய் சேர்றது, அதுவும் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. வர்க்கலால் எவ்வளோ ஃபாரினர்ஸ் வராங்களோ அதை விட ஒரு படி அதிகமாகவே இந்த கோவளத்தில் வருவாங்கன்னு சொல்றாங்க. மேபி நம்ம வந்த டைமும் என்னன்னு தெரியல, இங்க யாரும் அவ்வளோக்கா இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரைடேனால வந்துட்டு அவ்வளோ பீச் ரஷ்ஷும் இல்லை. நம்ம அதனால தான் பிளான் பண்ணி சண்டேலாம் போயிருந்தா இங்கே நிற்கிறது கூட இடம் இருந்திருக்காது. சரி, எதுக்கு நம்ம சண்டேலாம் போய் அந்த ரஷ்ஷில் பார்த்து
ஒரு வீடியோ கூட ஒரு பொறுமையை நீட்டாக எடுக்க முடியாது. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரஷ்ஷே இல்லாத டைம். ஸோ அந்த அலை சவுண்டோட வந்துட்டு நம்ம நிற்கும் போது வந்துட்டு எவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங் வைபாக இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு திட்டு வாங்கி அது வாங்கி இது வாங்கி எஸ்கலேஷன் எல்லா கர்மத்தையும் வாங்கி ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கும் போது வந்துட்டு இந்த ஒரு பீச்சில் ஒரு நைட் டைம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராகவும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அட் லாஸ்ட் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸிங் வேணும்ல. நம்ம லாஸ்ட் சம்பாதிக்க கடைசியில போய் நின்று பார்த்தா வந்துட்டு வெறும் காசு மட்டும்தான் இருக்கும். ஒரு மெமரிஸ்ங்கிறத வந்துட்டு எதுவுமே நம்ம சேர்த்து வச்சிருக்க மாட்டோம் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸ் சேர்த்து வைங்க. நம்ம அப்படியே போனோம்னா அந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் பீச் இருக்கு. அதுக்கப்புறம் கேஸ் என்ன ஒண்ணு மறந்துட்டேன்னா லைட் ஹவுஸ் வந்துட்டு 5:30 க்ளோஸ். இல்லைன்னா வந்துட்டு லைட் ஹவுஸோட மேலேயும் வந்து போய் பார்க்கலாம். நான் அதோட வீடியோவும் நான் லாஸ்ட் டைம் போட்டிருக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு அது இன்ஸ்டால நான் வேணா அந்த போட்டோ வந்துட்டு சின்னதாக ஆட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ அதோட வியூவும் ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்ல ஒரு 20 ரூபா தான் அதோட டோக்கன் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பீச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லாஸ்டோட முடியுது. அது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. என்னன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு வேற என்ட்ரன்ஸ். அது என்ன நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த நியர்பை அப்படியே காட்டுறேன். அங்க ஃபுல்லாமே வந்துட்டு ரெசார்ட்ஸ் நிறைய இருக்குது கைஸ். இந்த பீச் வியூல ரெசார்ட் நிறைய இருக்குது. புரியலையே.